உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப பாருங்க, எங்க அத்தைக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்ணிய? என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் பண்ணதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாத்தையும் உங்க நன்மைக்காகத்தான் பண்ணிருக்கேன். அத உங்களால புரிஞ்சுக்கவே முடியலங்க. நேத்தே உங்க அத்தையே இதே கோர்ட்ல ஜட்ஜி முன்னால தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களே. பத்தாததுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்தும் போட்டுட்டாங்க. அவங்கள ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? மாயா கெட்டவன்னு சொன்னதுக்கு அவங்க நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு வாதாடுறாங்க. எப்படிங்க நம்புவாங்க சொல்லுங்க? இந்த கேஸ்ல இனிமே இங்க நாம வாதாடி ஜெயிக்க முடியாது. அதனால கேஸ நம்ம மேல்முறையீடு பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அங்க சொன்னோம்னா நாம நிச்சயமா ஜெயிப்போம். என்ன நம்புங்க. உங்க நல்லதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன். என்ன நம்புங்க. இப்ப நம்ம என்ன பேசினாலும் அத பொய்ன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. என்ன நம்புங்க. கண்டிப்பா உங்க அத்தைய நான் வெளியே கொண்டு வருவேன். சார், தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்தி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். என்ன நம்பி தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கேட்ட மொத்த பணமும் இதுல இருக்கு. நானும் நீங்க சொன்ன மாதிரியே ஆதாரம் இருந்தோம் எதுவும் பேசாம அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே கழுத்த அறுத்துட்டேன். அன்னலட்சுமிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இனி அந்த ஆண்டவனே நினைச்சாலும் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் அவங்க மேல்முறையீடு அப்படி எப்படின்னு வேற வக்கீல தேடி போயிடாம நான் இன்னும் நல்ல மாதிரியே நடிச்சு அவங்கள நம்ப வச்சு கூட இருந்தே ஏமாத்திட்டு இருக்கேன். அந்த அம்மா தூக்குல தொங்குற வரைக்கும். எப்படி நம்ம ஐடியா? படிச்சவங்க தானே நிரூபிச்சிட்டீங்க சார். நீதி நேர்மைய காப்பாத்த போறந்த அப்படியே ஹரிச்சந்திர மாதிரி பேசிட்டு பணத்தை பார்த்ததும் இப்படி நாக்க தொங்க போட்டு வாங்கிருக்கீங்களே, உங்களுக்கு இது கேவலமா படல? உங்களை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்றீங்களே, இதுதான் நீங்க படிச்ச படிப்புக்கு மரியாதையா? உங்களை மாதிரி ஆளுங்க நீதியை கொல்றத பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நீதி தேவதை கண்ண முடிக்கப்பட. நியாயத்தோட கடைசி ஆயுதம் கோர்ட்டுங்கிற நம்பிக்கைய பணத்துக்காக பாழாக்குறிய. நம்பிக்கை துரோகத்துல வர காசு எப்படிங்க நிலைக்கும்? கிரிமினல் வக்கீல் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஆளே கிரிமினல்ரா, மனசாட்சி இல்லாம மடப்பயல. உங்க அத்தை என்ன செய்யாத தப்புக்கா தண்டனை அனுபவிக்க போறாங்க? அவங்களே நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? உங்களுக்காக தொண்டை தண்டி போக வாதாடினாலும் என்ன கிடைக்கும்? நீங்க சொல்ற நன்றியா ஆரம்பி தேங்காவும் கிடைக்கும். அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? பொதுவா இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறதே பெருசா லாபம் பார்க்கதான். கிளைண்ட் கிட்ட இருந்து இல்ல, அவங்க எதிராளி கிட்ட இருந்து. பொதுவா இந்த மாதிரி சிக்கலான கேஸ்கள்ல எதிராளி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பான். அவன் மாட்டிக்க கூடாதுன்னு பணத்தை அள்ளி இறைப்பான். அந்த வாய்ப்பை வீணடிக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என் பணத்துக்காக குறைக்கிற நாய் இவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிய? இவனுங்கெல்லாம் வேலை பேசுறானே, இந்த நாயை சொல்லணும்.
ஏய், என்னடா முறைக்கிற பலவாரப்பார் உனக்கும் மாயாவோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு நேத்தே எனக்கு ஒரு சின்னதா சந்தேகம் வந்துச்சு. அது இப்போ உறுதி ஆயிருச்சு. தப்ப நீ பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க பணத்தை அள்ளி இறைச்சு எங்க அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? பணத்தால ஒரு நீதியையும் விலைக்கு வாங்க முடியாது. என்ன முடியாது? அதான் உங்க அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்ல. நீதி, நேர்மை, இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? இங்க திறமையானவனை விட வலிமையானவன் தான் ஜெயிப்பான். படிச்சவனை விட பணக்காரன் தான் ஜெயிப்பான். அன்னைக்கு உன் மாமாவை இப்படித்தான் பொய்யா ஒரு படிய சொல்லி எங்க அப்பா தூக்குல தொங்க விட்டாரு. இன்னைக்கு நான் உங்க அத்தையை குற்றவாளியாக்கி தூக்குல தொங்க விடாம விட மாட்டேன். உங்க குடும்பத்தை ஊரை விட்டு அனுப்புனதுதான். திரும்ப அந்த ஊருக்குள்ள வரவிட மாட்டேன். என்னையா ஜெயிக்கணும்னு நினைச்ச? இனி ஒவ்வொரு நாளும் அவமானத்துல குலுங்கி குலுங்கி சாவணும். பணத்தால ஒரு வக்கீல விலைக்கு வாங்கிட்டா மொத்த நீதியையும் நேர்மையையும் வாங்கிட்டதா நினைச்சு பெருமைப்பட்டுக்காத. உண்மைக்காகவும் சில பேர் இருக்காக. அவங்கள நான் தேடி கண்டுபிடிப்பேன். நீங்க பண்ற அநியாயத்தெல்லாம் நான் தட்டி கேட்பேன். ஒரு காலமும் நீதியும் நேர்மையும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க தப்பானவங்கன்னு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி உனக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து எங்க அத்தை குற்றம் பண்ணாதவங்கன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து திரும்ப அந்த ஊர்ல கம்பீரமா நடக்கும். இது நடக்கும். நடத்தி காட்டுறேன். இனி நீ ஒவ்வொரு நாளும் இந்த அமுதா உனக்கு எதிரா என்ன பண்ண போறான்னு நினைச்சு நினைச்சு நீ சாவணும். உன்கிட்ட இருக்கிற பணத்தால எதுவுமே பண்ண முடியாது நான் நிரூபிக்கிறேன். உண்மைக்கு என்ன சக்தி இருக்குன்னு நான் புரிய வைக்கிறேன். பணத்துக்காக வாய புழக்கிற நாயே, உனக்கு இருக்கிற இனிமேல் இந்த டாக்குமெண்ட் போற வேகத்தை பார்த்தா வேற ஏதாவது வக்கீல பிடிச்சிருவாங்க போல இருக்க. ஏதாவது பண்ணுங்க பழனி. போட்டும். எங்க போயிட போறாங்க? உலகம் புரியாம சவால் விடுறா. அவளுக்கு பணத்தோட சக்தி என்னன்னு நான் காட்டுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.